ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 9ஆம் வகுப்பு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இயல் 1லேருந்து 5 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஏன் நீங்கள் நினைப்பீங்க, இப்போ 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய அனைத்து இயல்களையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கீங்களே, 9th மட்டும் ஏன் இப்படி 5 இயல் போடுறீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். மற்ற வகுப்பை பார்த்த வரைக்கும் பாக்ஸ் கொஷின் கொஞ்சம் கம்மி தான். 9th கம்பேர் பண்ணும்போது 9th 10th அவ்வளோ பாக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது. அதனால் முதல் 5 இயல்களுக்கு மட்டுமே போடுற வீடியோவே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் 6 to 9 பேலன்ஸ் இருக்க இயல்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ முதல் இயலில் பாருங்கள் என்னென்ன தலைப்பு இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, பாடத்தலைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பம், தமிழோவியம், தமிழ் விடு தூது, அப்புறம் வளரும் செல்வம், அப்புறம் இலக்கணம், அதெல்லாம் இருக்குது. தொடர் இலக்கணம் எல்லாமே வந்து பாக்ஸ் கொஷின் இம்பார்ட்டன்ட். 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஷின் பாருங்கள். தமிழ் வடமொழியின் மகளன்று, இது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழிகளுக்கு தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற கூற்றை யார் சொல்கிறாங்கன்னா கால்டுவெல் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. இந்த பாக்ஸ் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் மொழி மாதிரியே பிற மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கிய இலக்கணங்களை பற்றின ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக படிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்ம இதில் வந்து தமிழில் வந்து பழமையான இலக்கணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், பழமையான இலக்கியம் வந்து சங்க இலக்கியம், இது மாதிரி மற்ற மொழிகளுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வேணால் இது பொறுத்துக மாதிரி வந்து கேட்கலாம். இப்போ கன்னடம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவிராஜ மார்க்கம், அதுதான் வந்து இலக்கியமும் சரி இலக்கணமும் சரின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தெலுங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் வந்து பாரதம், இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பாஷா பூஷணம், அதுதான் வந்து இருக்குது. அதே மாதிரி மலையாளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமசரிதம், அதுதான் வந்து இலக்கியத்திலே பழமையாக இருக்குது. இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா லீலா திலகம், இதெல்லாம் இருக்குது. இது ஒருவேளை பொறுத்துகையில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த பாக்ஸ் கொஷின் பார்ப்போம். இங்கே பாருங்கள், மொரீசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களில் தமிழ் மொழி வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற குறிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே கொஷினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த பாக்ஸ் கொஷின் தமிழோவியம், அதை பற்றின இது தமிழோவியம் பற்றின ஒரு பாக்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈரோடு தமிழின்பன் எழுதிய தமிழோவியம்ங்கிற நூல்லேருந்து தான் அந்த பாடல் அந்த அளவு முக்கியம் இல்லை. ஸோ அதில் வந்து தமிழின்பன் அவர்களை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கவிதை, சிறுகவிதை, பல வடிவிலான படைப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு. வணக்கம் வள்ளுவாங்கிற கவிதை நூலுக்காக 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இது வந்து ஒரு முக்கியமான குறிப்பு. ஏன்னா இது வந்து கொஷின்ஸில் கேட்பாங்க. அதே மாதிரி கீழே வந்து பாருங்கள், இனிமையும் நீர்மையும் தமிழெண்ணல் ஆகும் அப்படின்னு வந்து பிங்கள நிகண்டு, சரிங்களா, இதில் வந்து குறிப்பு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியாருடைய கூற்றும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உலக தாய்மொழி நாள் February 21 வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு குறிப்பு என்ன இருக்குன்னா, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள்னு இலங்கையும் சிங்கப்பூரையும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இம்பார்ட்டண்டானது தான். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், கன்னி அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருளை வந்து ஒரு பாக்ஸ் கொஷனில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்னி அப்படிங்கிறது வந்து 2 கண்களை போன்ற ஈரடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 அடிகளை கொண்ட அது வந்து ஒரு செய்யுள். அது வந்து எதுகையால் தொகுக்கப்படும் வகை அது வந்து அந்த செய்யுள் வந்து எதுகையால் வந்து தொகுக்கப்படும். அதனால தான் அதுக்கு பெயர் வந்து கன்னி அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுவுமே ஒரு முக்கியமான பாக்ஸ் கொஷின். அடுத்து சிற்றிலக்கியத்தை பற்றின குறிப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 96 வகை. அதில் ஒன்று தான் இந்த தூதுங்கிறதும் ஒரு வகையான இலக்கியம். இந்த சிற்றிலக்கியங்களை வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு வேறு பெயர்களால் அழைக்கிறாங்க. இதுவுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான். தலைவன் தலைவி மீது கொண்ட காதலை பற்றி அந்த அன்பை வந்து வெளிக்காட்டும் வகையில் அதை வந்து எடுத்து சொல்கிற மாதிரி இந்த தூது இதெல்லாம் வந்து இருக்கும். இது வந்து களி வெண்பாக்களால் இயற்றப்படும். இது வந்து கொஷினாக கேட்பாங்க. தூது இலக்கியம் எந்த பாவால் ஆனதுன்னா களி வெண்பாக்களால் இயற்றப்படுவதாகும் அப்படிங்கிற ஒன்று குறிப்பு இதில் இருக்குது. அதே மாதிரி தமிழ் வீடு தூதில் வந்து மதுரையில் வந்து கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி தமிழ் மொழியே தூது விடுவதாக அமைந்துள்ளது அப்படிங்கிற குறிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை கன்னிகை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 268 கன்னிகை இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அதே மாதிரி தமிழ் இந்த தூது இலக்கியங்களை வந்து பதிப்பித்தவர் யாருன்னா உவேசா அவர்கள் தான். 1930ஆம் ஆண்டு பதிப்பிக்கிறாரு. ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியல. இது எல்லாமே ஒரு முக்கியமான
கொஷின் தான். அடுத்து வந்து இந்த பாக்ஸ் அந்தளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் வேறு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 1 மாதிரி குரூப் 4 மாதிரி இல்லாமல் மற்ற போட்டித் தேர்வுகளில் இதில் ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாக்காணி அப்படின்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, 1/16 இந்த இதுக்கு வந்து கொஷினில் ஒரு வாட்டி கேட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ 4 மானா 1/5, 3 வீசம்னா 3/16 இப்படியே ஒவ்வொன்றும் இருக்குது. ஸோ இது அந்தளவு இல்லை இதில் வந்து. ஆனால் இந்த மாக்காணிங்கிறதுக்கு பொருள் வந்து ஒரு வாட்டி கேட்டாங்க, 1/16. அது பழைய கொஷின். இது வந்து குரூப் 4ல் ரொம்பவே முக்கியமான ஒரு பாக்ஸ். தமிழ் எண்களை அறிவோம். முதல் 10 இதுக்கு வந்து நீங்கள் தமிழ் எண்களோட அந்த தமிழ் எண்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மேட்சாவோ கொஷினாவோ இது கண்டிப்பாக வரும். கா, உ, ஞா, சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடிவங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாக்ஸ். அடுத்து வந்து பாருங்கள், இலக்கணத்தில் வந்திருக்கு, செய்பவரை முதன்மைப்படுத்துவது வினை செய்வினை. ஒரு விஷயத்தை செய்கிறவங்களை வந்து முன்படுத்தி சொல்கிறது வந்து செய்வினை. செய்யப்படும் பொருளை அது அதில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், செய்யப்படும் பொருளை வந்து முன்மொழிந்து கூறுவது வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பாட்டு வினை அப்படின்னு வந்து கூறியிருக்காங்க. இது ஈஸி தான். இலக்கண பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து இயல் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பாருங்கள். நீரின்றி அமையாது உலகு, பட்டமரம், பெரிய புராணம் ரொம்பவே முக்கியம், புறநானூறு, தண்ணீர், அப்புறம் வந்து துணை வினைகள், இதெல்லாம் பார்க்கணும். இதில் இருக்க முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் இங்கே பாருங்கள். நீர்நிலைகளுக்கு வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அகழி, ஆழிக்கிணறு, உறைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊரணி, கம்மாய், கேணி அப்படின்னு நீர்நிலைகளுக்கு பல வேறு பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்குமே டெஃபினேஷனோட நம்ம பார்த்துருவோம். அப்படியே இந்த சைடு பாருங்கள், உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி காவேரி ஆற்றின் வந்து பெரிய பாறைகள்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா காவேரி தெரியும், கல்லணை கட்டின ஒரு தொழில்நுட்பத்தை தான் அதில் சிறிய வரிகளை கொடுத்துருப்பாங்க. அந்தளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. காவேரி ஆற்றில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டு காரணம் வந்து அதில் நீர் அடிச்சுட்டு போகும். அந்த அரிப்பை வந்து தடுக்கும். இது வந்து மண்ணுகளில் வந்து நிறைய பெரிய பெரிய பாறைகள் போய் விழுந்துடும். அதன் மீது என்ன போடுவாங்கன்னா, அந்த நீர் பாறைகளுக்கு இடையே ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டும் களிமண்ணை வந்து ஒரு விதமாக புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் வந்து ஒட்டிக்கிற மாதிரி வந்து போடுவாங்க. இப்படி தான் கல்லணையை கட்டின தொழில்நுட்பம் அப்படின்னு வந்து குறிப்புகள் கொடுக்குறாங்க. இது கூற்றுகளில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து சார் ஆர்த்தர் கார்டனை பற்றின ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இவர் தான் வந்து இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. கல்லணையோட பொறியாளர், அதுக்கு மேலே வந்து அந்த பாலத்துக்கு மேலே இவர் தான் பொறியாளர் இருக்குது. இவருக்கு வந்து கல்லணையில் ஒரு சிலை வச்சுருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அங்கிட்டு யாரும் பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் தான் வந்து அந்த நீரோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயம், அந்த தஞ்சை மாவட்டத்துக்கு சம்மந்தம் வறட்சி வந்து வராமல் அது வந்து ஒரு பாசனத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1823 காவேரி பாசன பகுதியில் வந்து இந்த ஆங்கிலேயர் வந்து பொறியாளராக வந்து அந்த அணையை வந்து இது பண்ணுறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், நீர்நிலைகள் பெயரும் அதெல்லாம் என்னென்னு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அகழினா கோட்டை புறத்தை இருக்கக்கூடிய அரண் மாதிரி இருக்கக்கூடிய நீர்நிலை. அருவினா மலையிலிருந்து வரக்கூடியது, மலையில் குதித்து வரக்கூடிய நீர்நிலை. ஆழிக்கிணறுனா கடலுக்கு அருகே தோண்டப்படும் கட்டிய வந்து கிணறுன்னு சொல்லுவாங்க. ஆறுங்கிறது நமக்கு தெரியும், இரு கரைகளிலும் ஓடும் நீர் பரப்பு. இளஞ்சிங்கிறது பல வகை பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீர் தேக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உறைக்கிணறுங்கிறது மணல் பாங்கான இடத்துல வந்து தோண்டக்கூடிய சுடுமண் வரையிடப்பட்ட கிணறுன்னு வந்து சொல்கிறாங்க. ஊரணி மக்கள் வந்து பருகும் நீர் உள்ள நீர்நிலை. ஊற்றுங்கிறது அடியிலேருந்து நீர் சுரக்கக்கூடிய ஒரு நீர்நிலை. ஏரிங்கிறது வேளாண்மைக்கு பயன்படுத்தும் நீர் தேக்கம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுங்கிணறுங்கிறது வந்து இது வந்து நிலத்தை தோண்டி செங்கல் அதை வந்து அடிசுவராக கட்டி அதில் வந்து போடக்கூடிய ஒரு இது. கடலுங்கிறது நமக்கே தெரியும், ஒரு மிகுந்த அகண்ட உப்பு நீர் பெரும் பரப்பை கொண்டது தான் கடல். கண்மாய்ங்கிறது பாண்டிய காலத்தில் பாண்டியர்களுடைய காலத்தில் ஏரிக்கு வழங்கிய பெயர். இது ரொம்பவே முக்கியம், இது வந்து கேட்பாங்க யார் காலத்தில் கண்மாயின்னு வந்து பேர் இருந்துச்சுன்னா. அப்புறம் வந்து குண்டம்ங்கிறது சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டுங்கிறது குளிப்பதற்கே தேக்கப்பட்ட ஒரு சிறு குளம். அப்புறம் குமிழி ஊற்றுங்கிறது அடிநிலத்தில் நீரும் நிலமடத்தையும் வந்து கொதித்து அதுலேருந்து வரக்கூடியது. கூவல்ங்கிறது உவர்மண் நிலத்தில் தோண்டக்கூடிய நீர்நிலை. பாருங்கள், நீரில் இவ்வளோ நிலைகள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். கேணிங்கிறது அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புனர்குளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மழை நீரை வந்து கொண்டு அதை வந்து குளிக்க நீர்நிலை, அதை போய் ஒரு இடத்துல இது சேமித்து வைக்கிற மாதிரி. அப்புறம் வந்து பூட்டை கிணறு அப்படிங்கிறது வந்து கமலை நீர்ப்பாய்ச்சம் அமைக்கும் கிணறு அப்படின்னு இவ்வளோ நீர்நிலைகள் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து முக்கியமானது வந்து பாருங்கள், பென்னி குயிக் அவர்களை ஜான்
பென்னி குயிக் அவர்களை பற்றின ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் தெரியும், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய இடத்துக்கு விவசாயத்திற்கு குடிநீருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆறாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முல்லை பெரியாறு. அந்த முல்லை பெரியாறு அணையை கட்டியது தான் ஜான் பென்னி குயிக் அவர்கள் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழை நீர் வந்து பார்த்திங்கன்னா ஓடி வீணாக கடலில் கலக்கிறத அறிந்து அங்கே ஒரு தடுப்பணை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முல்லை பெரியார் அணையை வந்து வடிவமைத்து கட்டுறாரு. இவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய இந்த செயலை, பொது சேவையை பார்த்து இன்னமும் அந்த ஊர் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவருடைய ஞாபகார்த்தமாக பென்னி குயிக்ங்கிற பெயர்கள் வைக்கிறதாகவும் தகவல்கள் கூறப்படுது. அடுத்து கவிஞர் தமிழ் ஒலி அவர்களை பற்றின குறிப்புகள் இருக்குது. இவர் வந்து புதுவையில் வந்து பிறக்கிறாரு. பாரதியாரின் வழித்தோன்றலாய் இவர் வந்து இருக்கிறாரு. அவருடைய மாணாக்கராகவும் விளங்குறாரு. இவர் வந்து மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியிருக்காரு. நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞரின் காதல், மே தினமே வருக, இது வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் போன்ற நூல்கள் பலதை வந்து இவர் படைச்சிருக்காங்க. அடுத்த பாக்ஸ் கொஷின் பாருங்கள். பெரிய புராணத்தை பற்றின குறிப்பு இருக்குது. சுந்தரருடைய திருத்தொண்டர் தொகை அடியார் பெருமையை வந்து இது கூறுது. இதில் என்னன்னா, நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் வந்து பார்த்திங்கன்னா அடியார்களுடைய சிறப்பை வந்து கூறுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேக்கிலார் ஒவ்வொரு புராணத்துலேயும் அடியார்கள் 63 சிறப்புகளையும் கூறுறாரு. சரிங்களா? கூறி பாடப்பட்டதால் திருத்தொண்டர் புராணம். இதன் பெயர் காரணமாக பெருமை அறிந்து இதுக்கு பெரிய புராணம் அப்படிங்கிற பெயர் வைக்கிறாங்க. இது 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த சேக்கிலார் அவர்கள் சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக வந்து இருக்கிறாரு. இதில் முக்கியமான கொஷின், இந்த பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா அப்படின்னு வந்து சேக்கிலார் பெருமகனை வந்து புகழ்ந்தது யார், புகழ்ந்து பாராட்டினது யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பாராட்டுறார். இதை வந்து கொஷினை எப்படி வேணாலும் கேட்கலாம். இவர் யாரை பாராட்டினாங்களும் கேட்கலாம், இல்லை சுந்தரரை பாராட்டியது யாருன்னு கேட்கலாம். ஸோ கொஷின் எப்படி வந்தாலும் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து 8 தொகை நூல்களில் ஒன்றான புறநானூரை பற்றின குறிப்பு இருக்குது. 8 தொகை நூல்களில் ஒன்று தான் புறநானூறு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய தமிழருடைய வீரம், வெற்றி, குடை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து இதில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது வந்து தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டு கருவூலமாய் திகழுது. இது கொஷினில் கேட்பாங்க. தமிழருடைய பண்பாட்டு இல்லை அல்லது வரலாற்று கருவூலமாக திகழக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா 8 தொகை, அதுலேயும் குறிப்பாக புறநானூறு. சரிங்களா? அடுத்து சுந்தரர் நாகலிங்கம் அவர்களுடைய குறிப்பு கொடுத்துருக்காரு. கந்தவரின் இயற்பெயர் நாகலிங்கம். சரிங்களா? இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கார். தமிழ்நாடு அரசின் கருவூலராக வந்து ஒரு பணியாற்றியிருக்காரு. சாசனம், அப்புறம் ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய நூல்களை வந்து சிறுகதைகளின் தொகுப்பை இயற்றியது இவர் தான். ஸோ இது அந்தளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து இயல் 3க்கு வந்துட்டோம். ஏறு தழுவுதல், மணிமேகலை, அகலாய்வு, இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் இதில் இருக்குது. திருக்குறள், வல்லினம் எல்லாமே இதில் பார்ப்போம். இதில் முக்கியமாக பாருங்கள், எகிப்தில் உள்ள பெனிஹாசன் சித்திரங்களிலும் சரி, கிரீட் தீவுகளில் உள்ள கினாலஸ் இடத்தில் உள்ள அரண்மனையிலையும் சரி காலை போர், அதாவது ஏர் தழுவுதலை பற்றின செய்திகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. அடுத்து வந்து ஐம்பெருங்குழு, அதில் யார் யார் இருக்கிறாங்கன்னா அமைச்சர், சடங்கு செய்பவர், படைத்தலைவர், தூதுவர், ஒற்றன். இது வந்து எது தவறான ஒன்றுன்னு கூட கேட்குறதுக்கு மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் எண் பேராயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனகத்திலாயர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரணத்தியலவர், அப்புறம் வந்து கரும விதிகள், அப்புறம் வந்து கனக சுற்றம், கடை காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரன். அப்புறம் 2லேயுமே பாருங்கள் படைத்தலைவன் இருக்குது, அது படைத்தலைவர் இருக்குது, அதை வந்து கேட்கலாம். யானை வீரன், அப்புறம் வந்து இவ்லி மறவர், இப்படின்னு 8 பேர் இருக்காங்க. அடுத்து மணிமேகலை பற்றின குறிப்புகள் இருக்குது. நமக்கே தெரியும், இரட்டை காப்பியம்ங்கிறது வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். தமிழ்லேயே ஒரு முக்கியமான காப்பியங்கள்னால் இதுதான். ஐம்பெருங்காப்பியங்களில் மணிமேகலையும் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா துறவு வாழ்க்கையை பற்றி கூறக்கூடியது தான். மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறவு வாழ்க்கையை பற்றி கூறக்கூடியது. அதனால் மணிமேகலை துறவுன்னு இதுக்கு வேறு பெயர்கள் உண்டு. சரிங்களா? இது பெண்மையை முதன்மைப்படுத்தி கூறுவதால் இதுக்கு புரட்சி காப்பியம்ங்கிற பெயரும் இருக்குது. இதில் வந்து பண்பாடையும் வந்து நிறைய சொல்லுது. இயற்கை விஷயங்கள், நிறைய விஷயங்களை இதில் வந்து சொல்லுது. பௌத்தம் சமயம் சார்ந்தும் இது வந்து இருக்குது. சில பேர் வந்து மணிமேகலை சிலப்பதிகாரத்துடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 30 காதைகளை வந்து கொண்டிருக்கும். இதில் முதல் காதை வந்து விலாவரை காதை. இது வந்து முக்கியம், இது கொஷினில் கேட்பாங்க. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியது யாருன்னா சீத்தலை சாத்தனார் அவர்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியை சார்ந்த சீத்தலைங்கிற ஊரில் வந்து பிறக்கிறாரு. மதுரையில் வந்து வாழ்ந்ததாக கூறுகிறாருங்க.
கூல வாணிகம், அதாவது தானியம் செய்பவர் அப்படிங்கிறது தான். தானியம் வந்து பார்த்திங்கன்னா வாணிகம் செய்யக்கூடியவர் தான் இவருடைய குலத்தொழிலாக இருந்திருக்கு. அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார்னு இவரை வந்து அழைப்பாங்க. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளுக்கு இவர் வந்து சமகாலத்தவர் என்பதால் இவரை வந்து தந்தமிழ் ஆசான், சாத்தான், அப்புறம் வந்து நன்னூர் புலவன் அப்படின்னு வந்து பல வகையில் இளங்கோவடிகள் சாத்தனாரை வந்து பாராட்டியிருக்காங்க. இதெல்லாமே வந்து லாஸ்ட் டைம் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கவனமாக பார்த்துங்க. அடுத்து வந்து அகழாய்வு பற்றி கொடுத்துருக்காங்க. கீழடி, முக்கியமாக வந்து கீழடி, இதில் ஃபுல்லாக நீங்கள் படிக்க தேவையில்ல. இது வந்து கீழடி நமக்கே தெரியும், மதுரை நகருக்கு அருகே இருக்குது. அங்கே வந்து அகழாய்வு நடந்து சுடுமண் பொருட்கள், உலோக பொருட்கள், முத்துக்கள், அப்புறம் வந்து கிளிஞ்சல் பொருட்கள், மான் கொம்பு, அப்புறம் வந்து சோழிகள், கிண்ணங்கள், துண்டு செய்யப்பட்ட பாத்திரங்கள், ரத்தினக்கல், அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கிது. இதில் வந்து தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், அப்புறம் வந்து நீர் சேமிக்கக்கூடிய பெரிய பாத்திரங்கள் இதெல்லாமே கிடச்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 3 கட்ட அகழாய்வாக இது வந்து நடந்திருந்தது. இது சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவைங்கிறாங்க. இதுதான் ரொம்பவே முக்கியம். கீழடி அகழாய்வில் கிடைச்சது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. அப்புறம் வந்து பாருங்கள், திருக்குறளை பற்றின இது கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும், திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா இனம், சாதி, நாடு அப்படின்னு எந்த அடையாளமும் இன்றி அது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு இதாக இருக்குது, முன்னோடியாக இருக்குது. அதனால் உலக பொதுமறைன்னு வந்து சொல்கிறோம். இதை வந்து முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், அப்புறம் வந்து தமிழ்மறை, முதுமொழி, அப்புறம் வந்து பொருளுரைன்னு சொல்லிட்டு பல பெயர்களால், சிறப்பு பெயர்களால் அழைக்கிறோம். தருமர், மணக்குடவர், தாமந்தர், அப்புறம் வந்து நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமறையார், அப்புறம் வந்து மல்லர், பரிப்பெருமாள், அப்புறம் வந்து காளிங்கர்னு சொல்லிட்டு 11 திருக்குறள்களை வந்து உரை எழுதியிருக்காங்க. இதில் வந்து பரிமேல் அழகருடைய உரையே வந்து சிறந்ததுன்னு நான் வந்து சொல்லுவாங்க. சிறந்த உரை யார் எழுதுனா பரிமேல் அழகர். இது வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, அற இலக்கியங்களில் ஒன்று. இந்த நூலை போற்றி பாடும் நூல் தொகுப்பு எதுனா திருவள்ளுவ மாலை. சரிங்களா, இதெல்லாமே முக்கியமான ஒன்று. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. திருக்குறளுக்கு நான் தனியாக ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். திருவள்ளுவருக்கு அதேமாதிரி வேறு பேர்கள் கீழே கொடுத்துருக்காங்க. நாயனார், அப்புறம் வந்து தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், அது மாதிரி நிறைய கொடுக்குற செந்தாம்போதர், பெருநாவலர், இப்படின்னு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. எல்லாமே பார்த்துங்க. அது இல்லாமல் திருக்குறள் பற்றி சில ஆராய்ச்சி செய்திகள் வந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு, இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் வந்து முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அகர முதல்ல ஆனாலம் வந்து ஆரம்பிக்கும். 2 முறை வரக்கூடிய ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் தான். இதுவுமே லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. திருக்குறளை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசம் அவர்கள். இதுவும் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி முதலில் உரை எழுதியது மணக்குடவர். சிறந்த உரை தான் பரிமேலழகர். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் வரும். அதே மாதிரி 7ங்கிற சொல் 8 குறள்களில் வந்து வரும். இதுவும் முக்கியமான ஒன்று. திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஈஸியான நியூஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது இயல் வந்துட்டோம். ஸோ இதில் இயந்திரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமகால தோழன், உயிர் வகை, இதெல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே பார்ப்போம். வைரமுத்து அவர்களை பற்றின குறிப்பு இருக்குது. வைரமுத்து அவர்கள் தேனி மாவட்டத்தில் மெட்டூர்ங்கிற ஊரில் வந்து பிறக்கிறாங்க. பத்மபூஷன், இந்திய அரசோட உயரிய விருதான பத்மபூஷன் விருதை வந்து இவர் பெற்றிருக்காரு. கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெறாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது சிலபஸில் இவர் ஏரியா கவர் ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெறாரு. இவருடைய நூல்கள் நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து மரபு கவிதை, அந்த புது கவிதை, அந்த லிஸ்ட்டு பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ அதில் நிறைய குறிப்புகள் சொல்லியிருப்பேன். அதில் கீழே புறநானூரோட ஒரு வரிகள் இருக்குது, அது வேணால் பார்த்துங்க. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான புறநானூறு வரி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6 அறிவை பற்றி இந்த தொல்காப்பியத்தில் வரக்கூடிய அந்த இது சொல்லியிருக்காங்க. ஓரறிவு, ஈரறிவுன்னு சொல்லிட்டு வித்தியாசம். லாஸ்ட் டைம் இதை வந்து மேட்ச்சில் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து தொடுதல் உணர்வு, உற்றறிதல். இதை வந்து பார்த்திங்கன்னா புல்லும் மரமும் இருக்கும். அடுத்து 2வதுக்கு கூட வந்து சுவை அறிதல், சுவைத்தல், அது வந்து சேரும். அதுக்கு வந்து சிப்பி, நத்தை. 3வதுக்கு நுகர்தல், அந்த ஸ்மெல் பண்ணுறது, அது வந்து கரையான், எறும்பு, சர்க்கரை எங்கே இருந்தாலும் அப்படியே ஸ்மெல் பண்ணி போகும். அடுத்து வந்து காணல், பார்க்கக்கூடியது, நண்டு, தும்பினா தட்டான்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்து வந்து கேட்டல், கேட்கக்கூடியது, பறவை, விலங்கு. இறுதியாக மனம், பகுத்தறிதல்னு கொடுத்துருக்காங்க, மனிதன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டானது தான், பார்த்துங்க. அடுத்து தொல்காப்பியத்தை பற்றின குறிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியிலேயே நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், நமக்கு கிடைத்த
முதல் இலக்கண நூல், மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அதை இயற்றியவர் தொல்காப்பியர். சரிங்களா? பிற்காலத்தில் தோன்றிய எத்தனையோ இலக்கண நூல்கள் வந்திருந்தாலும் இதுதான் முதல் நூலாக வந்து நம்ம கருதுகிறோம். இதில் வந்து எழுத்து, சொல், பொருள்னு 3 அதிகாரங்களாக பிரிக்கிறாங்க. அதிகாரத்துக்கு 9 இயல்கள் விகிதம் 27 இயல்களை வந்து இது கொண்டிருக்கு. இதில் எழுத்து, சொல்ங்கிற அதிகாரம் தமிழ் இலக்கணத்தை வந்து விளக்கி கூறுது. பொருள் அதிகாரம் தமிழருடைய அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள், பண்பாட்டு கூறுகள், இலக்கியங்கள், கோட்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து அது விளக்கி கூறுது. சரிங்களா? அடுத்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் சாராபாய் அவர்களுடைய குறிப்பு. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா விக்ரம் சாராபாய். இது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஆரியப்பட்டாங்கிற முதல் செயற்கைக்கோளை ஏவுறதுக்கு இவர் தான் வந்து காரணமாக இருக்கார். அதன் மூலியமாக நிறைய பேர் படிப்புக்கும் இவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் ஒவ்வொருத்தருடைய சிறப்பை பார்த்துக்கிட்டா போதும். சிறப்பு மொழிகள். அடுத்து அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றின குறிப்புகள். இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவராக வந்து இவர் பணியாற்றியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து ராமேஸ்வரத்தை சார்ந்தவர். இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அழைக்கப்படுறார். ஸோ இதெல்லாம் வந்து கொஷின்ஸாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து வளர்மதி அவர்கள் அரியலூரில் பிறந்தவங்க. இவங்களும் வந்து 2015 தமிழ்நாட்டு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர்னா அது வளர்மதி அவர்கள் தான். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து இஸ்ரோவோட செயற்கைக்கோள் திட்டத்தில் இயக்குனராக வந்து பணியாற்றிருக்காங்க. 2வது பெண் அறிஞர் இவங்க தான். அடுத்து அருண் சுப்பையா அவர்கள் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் வந்து இவரும் திட்டக்குழு இயக்குனராக வந்து இருந்திருக்காரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடியை சார்ந்தவர். இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து செவ்வாயின் சுற்றுக்கலன் திட்டத்தில் வந்து திட்ட இயக்குனராக வந்து இருந்திருக்காரு. அதாவது மங்கள்யான் 2013 இது பண்ணுறதுக்கு. அடுத்து மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இளைய கலாம்னு வந்து எல்லாரும் அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கையருகே நிலவு அப்படிங்கிற நூலை எழுதியது இவர் தான். இது ரெண்டும் வந்து கொஷின்ஸில் கேட்பாங்க. சரிங்களா? இளைய கலாம். அப்புறம் வந்து சந்திராயன் 1க்கு வந்து திட்ட இயக்குனராக வந்து பணியாற்றியது இவர் தான். ஸோ இதெல்லாமே பார்த்துங்க. அடுத்து வந்து சங்ககால பெண்பார் புலவர்கள் சிலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் பேர் நோட் பண்ணிக்கோங்க. ஔவையார், அப்புறம் வந்து ஓக்கூர் மாசாத்தியார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிமந்தையார், வெண்ணி குயத்தியார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்முடியார், அப்புறம் வந்து அல்லூர் முல்லையார், அப்புறம் வந்து நாக்கண்ணையார், அப்புறம் வந்து காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, அப்புறம் வந்து நப்பசலையார்லாம் பார்த்துங்க. இது வந்து மேட்ச்சில் கேட்பாங்க. பெண்மை புரட்சி அப்படின்னா முத்துலக்ஷ்மி அவர்கள். அப்படி அந்த பேர் வந்து இன்னொரு 5 பேர் பார்ப்போம் அடுத்தடுத்து. ஸோ அவங்கெல்லாம் மேட்சாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்மை புரட்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முத்துலக்ஷ்மி. இவங்க தான் முதல் பெண் மருத்துவர். சரிங்களா? இந்திய பெண்கள் சங்கத்துடைய முதல் தலைவரும் இவர் தான். அதே மாதிரி இவங்க தான் சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் இவங்க தான். ஸோ நிறைய விஷயத்தில் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துங்க. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், அப்புறம் இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம்னு பல இதுக்கு வந்து இவங்க வந்து காரணமாக இருந்திருக்காங்க நிறைவேறதுக்கு. அதே மாதிரி அடையாரில் வந்து 1930 அவ்வை இல்லம், அப்புறம் வந்து 52 வந்து புற்றுநோய் மருத்துவமனை இதெல்லாம் வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்து வந்து பெண்மையின் உயர்வுங்கிறது பண்டித ரமாபாய் இவங்க தான் வந்து காரணம். தடையை மீறி கல்வி கற்று உயர்ந்து நிற்கிறாங்க. அதுதான் வந்து பெண்மையின் உயர்வுனா பண்டித ரமாபாய். அடுத்து வந்து பெண்மையின் துணிவுனா மூவாலூர் ராமாமிர்தம். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாட்டுடைய சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளரும் கூட. தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு துணை நின்றாங்க. அதன் காரணமாக தமிழ்நாடு அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை இவங்களுடைய பெயரில் வழங்குது. அடுத்து வந்து பெண்மையின் சிறப்புங்கிறது சோஃபியா ஸ்காட்டர் அவர்கள் தான். இவங்களும் வந்து மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மருத்துவ உலகில் வந்து இவங்க தான் வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமானது. அடுத்து வந்து பெண்மையின் அறிவு அப்படின்னு வந்து சொல்கிறது சாவித்ரிபாய் பூலே அவர்கள். இவங்க தான் முதல் பெண் ஆசிரியர். 1848 தொடக்கப்பள்ளியில் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க. அடுத்து யார் இவருங்கிறதுல ஒரு இது கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் பெண் கல்வி வேண்டும்னு போராட்ட காலத்தில் இறங்கி எப்படின்னா ரொம்ப சின்ன வயசு உங்களுக்கு. எப்படின்னா மலாலாவின் வயது வந்து 12, வெறும் 12 வயசுலேயே வந்து கல்வி வேணும் போராட்டத்தில் இறங்கினவங்க 1997. அடுத்து இறுதியாக வந்து பாருங்கள், பாரதிதாசனை பற்றின குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா பாரதிதாசன் இயற்பெயர் கனகு சுப்புரத்தினம். இவங்க வந்து பாரதியாரோட கவிதை மீது ஈர்ப்புப்பட்டதால இவருடைய பெயரை வந்து பாரதிதாசன் வந்து மாற்றிக்கிட்டாரு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இலக்கியம், தமிழ் இயக்கம்,
உட்பட பல படைப்புகளை வந்து இவங்க படைச்சிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பிசிராந்தையாருங்கிற நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சு. 1969 கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, கொஷின்ஸாக கேட்பாங்க. அடுத்து வந்து சில சிறுபஞ்ச மூலத்தை பற்றின குறிப்புகள் இருக்குது. என்னென்னா 11 கீழ்கணக்கு நூல்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அற இலக்கியம், நீதி நூல்கள்னு பல இது சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒன்று தான் இந்த சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம்னா 5 சிறிய வேர்கள்னு அதுக்கு பொருள். இந்த நூலில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, அப்புறம் சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இதுதான் வந்து அந்த 5 வேர்கள். இந்த 5 வேர்களும் மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய நோயை வந்து போக்கக்கூடும். அது மாதிரி இந்த சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய 5 கருத்துக்களை கொண்ட பாடல்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தும்னு வந்து கூறுறாங்க. சரிங்களா, இதுதான் அதனுடைய பொருள். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் வந்து காரியாசான். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணக்கர். காரிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். இதெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், 2009 நடுவண் அரசு அண்ணா நினைவாக வந்து பார்த்திங்கன்னா அவர் 5 ரூபாய் நாணயம் வந்து வெளியிட்டாங்க. எப்போனா 2009. அதேமாதிரி 2010 வந்து பார்த்திங்கன்னா வண்ணம் நூற்றாண்டு நிறைவேற்றுறதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருந்தாங்க. ஸோ காயின் வெளியிட்டது 2009. ஸோ அறிஞர் அண்ணா அவர்களுடைய சில பொன்மொழிகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சில இது ரிப்பீட் ஆனதுன்னு மட்டும் அப்படி நான் சொல்கிறேன். மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு ரிப்பீட் ஆகிருக்கும். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, சட்டம் ஒரு இருட்டறை, இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. அந்த எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்ங்கிறத படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளைஞருக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நல்லதை நடந்தவை நல்லதாகவே இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதாகவே இருக்கட்டும் அப்படின்னு வந்து கூறியிருக்காங்க. ஸோ நிறையா இருக்குது. ஸோ ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அடுத்தடுத்து குயிக்காக பார்ப்போம். அப்புறம் அண்ணா பற்றின குறிப்புகள் சிலது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா தென்னகத்து பெர்னாட் ஷா அப்படின்னு வந்து அண்ணாவை வந்து போற்றி கூறியிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை படைப்புகளை வந்து படைப்பு தந்தது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்படங்கள் மூலமாக வந்து பார்த்தா முதலில் பரப்புரை வந்து செய்தது இவரே. 1935 சென்னையில் இருக்கக்கூடிய பெத்தநாயக்கன்பேட்டை, அப்புறம் வந்து கோவிந்த நாயகன் பள்ளியில் வந்து ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு வந்து பணியாற்றியிருக்காரு. அப்படியே நிறைய இருக்குது. அப்புறம் இவர் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானது வந்து காஞ்சி அப்படிங்கிற இதழ் வந்து நூலாசிரியராக இருந்திருக்காரு. இது ரொம்பவே முக்கியம். அப்புறம் குடியரசு விடுதலைங்கிற இதழில் வந்து துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. இதெல்லாம் கொஷினில் கேட்பாங்க, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நூலகம் சார்ந்த சில கொஷின். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் தான். இங்கே வந்து இந்திய மொழிகளில் அனைத்து ஓலைச்சுவடிகளும் இங்கே வந்து பாதுகாக்கப்படுகிறது. உலகிலேயே தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நூலகம் வந்து கன்னிமரா நூலகம், இது சென்னையில் வந்து இருக்குது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எங்கே இருக்குன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான், கேரளாவில் இருக்குது. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய 1836 ஒரு நூலகம் வந்து தொடங்கப்படுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நூலகம். இதுதான் வந்து இந்தியாவிலே மிக பழமையான நூலகம்னு சொல்கிறாங்க. ஆவண காப்பகமாக இது செயல்படுது. உலகிலே மிகப்பெரிய நூலகம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதோட வந்து முதல் 5 இயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்திருந்தாலே உங்கள்கிட்ட அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். நான் அடுத்த பேலன்ஸ் உள்ள மீதி 4 இயலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோஸ் போடுறேன், அதையும் பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.